நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெடிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிலே தெக்கணம் அதில் சிறந்த திராவிடமல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போலனை குலவும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அதட முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே கற்றதனாலாய பயனன்கொல் வாலறிவன் நட்டாள் தொடரெனும் மகவிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலவிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடும் வைத்த இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு உரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தி ஒழுக்க எரிகின்ற வீடு வாழ்வார் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு அறகாழி நன்றி. இன்று நாம் அருள் திருக்குறள் தூதர் சு. நடராசன் ஐயா அவர்களின் 80வது அகவை நிறைவும் வள்ளுவத்தை வாழ்வியலாக்கும் வள்ளலே போற்றி என்ற நூல் அறிமுக விழாவும் நடைபெற உள்ளது. அதற்காக வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வரவேற்பினை சொல்லி, இங்கே அருமையான பெருமக்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. திருக்குறளிலே ஆய்ந்தவர்கள் ஓய்ந்தவர்கள், தகுதி மிகுதியும் வாய்ந்த தலைவர் அவர்கள். அண்மையில்தான் செம்மொழி விருதினை வாங்கியிருக்கின்றார் ஐயா பேராசிரியர் முனைவர் கு. மோகன்ராஜ் ஐயா அவர்கள். நான் சொல்வேன், பூ என்பது சில பேருக்கு அது மாதிரி பொருத்தமாக அமைஞ்சிடும். இந்த குறள் மோகன்ராஜ் ஐயா என்று நான் சொல்வேன். அப்படி சில பேருக்கு அமையும். ஐயா சென்னை பல்கலைக்கழகத்தில் திருக்குறள் இருக்கையை அணிபெற பணியாற்றியவர். அவர் எதையுமே புதுமையாக சிந்திக்கின்ற ஆற்றலுடையவர், எதையுமே செப்பமாக செய்ய வேண்டும் என்ற திறப்பிக்கவர். அவர் சொல்வார், கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று நாமெல்லாம் சொல்லுவோம். அவர் அதை கொஞ்சம் புதுமையாக்கி சொல்வார், கற்றது அணு அளவு கல்லாதது அண்டங்கள் அளவுன்னு சொல்லுவார். அவருடைய சொல்ற அந்த முறையே நமக்கு ஒரு புது எழுச்சியை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட அவர் தலைமை தாங்க இருக்கின்றார். நம்முடைய திறனாய்வுரை வழங்க, நூலை அறிமுகம் செய்து திறனாய்வு வழங்க உள்ளவர் நம்முடைய திருக்குறள் ஞானபீட விருதாளர் ஐயா. செம்மொழி விருதாளர் தான் திருக்குறள் ஞானபீட விருதாளர் பேராசிரியர் முனைவர் கவிமாமணி குமரி செழியர். இவருடைய கவிதைகள் வாயிலாக நீங்க அறிஞ்சிருக்கலாம். அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. பாரதி கலைக்கழகம் அதனுடைய அமைப்பாளர். அது மட்டும் இல்லாமல் நாஞ்சில் நதிகள் என்ற ஒரு அழகான ஒரு அருமையான நதியை ஓட விட்டிருக்கின்றார். நாஞ்சில் நதிகள் நம்முடைய. அதே போல இன்று வாழ்த்துறை வழங்க வந்துள்ள பேராசிரியர் பெருமக்கள் நம்முடைய அருள் திருக்குறள் தூதர் குறள்
இந்த மாதிரியான தலைப்புகள் நாமெல்லாம் சிந்திக்காத ஒரு திருக்குறளை நம்ம படிச்சிருக்கோம். அதுல நகைச்சுவைன்னா நமக்கு பிடிக்கும். அந்த திருக்குறள்ல இப்படி நகைச்சுவையை வெளிப்படுத்தலாம்னு தொடர்ந்து நூல்கள் எழுதுவதோடு மட்டுமல்லாமல் வலையொலி யூடியூப் என்று சொல்லக்கூடிய அதுலேயும் தன்னுடைய தினம் ஒரு திருக்குறள் போல அந்த உரைகளை ஆற்றி நமக்கு அனுப்பி கொண்டே இருப்பார். நாடும் நல் திருக்குறள் தொண்டினை ஆற்றும் பேராசிரியர் வே அரங்கராஜன் ஐயா அவர்களை உங்கள் சார்பாக பட்டிமன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அதுக்கு அடுத்தது அருள் திருக்குறள் தூதர் குறள் முரசு மா.தி.சி. குப்பன் ஐயா அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய கதாநாயகன் எல்லாருக்கும் பின்னணியில் இருக்கின்ற ஒரு முன்னணி கதாநாயகன் என்று சொல்லலாம். அவருக்கு 80வது அகவை நிறைவு. இந்த நூலை அவர் இந்த நூலினுடைய அறிமுகம் வள்ளுவத்தை வாழ்வியலாக்கும் வள்ளலே போற்றி என்ற அந்த நூலினை அவர் அவருடைய இது பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. நம்முடைய உலக திருக்குறள் மையத்தினுடைய வெளியீடாக திருக்குறள் மையத்தினுடைய வெளியீடாக அமைகிறது. பதிப்பாசிரியராக நம்முடைய தகுதி மிகுதியும் வாய்ந்த தலைவர் நம்முடைய பேராசிரியர் முனைவர் கு. மோகன்ராஜ் ஐயா அவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வள்ளுவத்தை வாழ்வியலாக்கும் வள்ளல் நடராசர் வாழியவே, வள்ளுவத்தை பறைசாற்றும் வள்ளல் நானும் வாழ்க நடராசன் என்று 133 கிட்டத்தட்ட 133 பேர் இதுவரை வாழ்த்திருக்காங்க. ஆக நாம் எல்லோரும் அவங்களோட சேர்ந்து ஐயா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட திந்தோர் திருவள்ளுவர் காப்பு என்று சொல்லி நாம் அவரை வாழ்த்துவோம். இப்பொழுது நம்முடைய புலவர் ஐயா அவர் நம்ம பட்டிமன்றத்தினுடைய துணை செயலாளர். அவர் தான் எல்லாத்துக்கும் துணையா இருக்கிற செயலாளர், ஒரு துணையா இருக்கிறவர். அவர் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு அண்மையில தான் பெரிய பேரிழப்பு, வாழ்க்கை துணை நலம் பேரா இயற்கை பெருமையை எழுதிவிட்டார். அந்த நிலையிலும் அவர் அங்கிருந்து திருவொற்றியூர்லேருந்து வந்திருக்காங்க. அதெல்லாம் உள்ள இருக்கு. இருந்தாலும் இவ்வளவு பேர் பெருந்தகைகள் வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தருமே ஒரு அமைப்பில் அவர் தான் சொல்லுவார். அதை கொஞ்சம் இரவு வாங்கிக்கிறேன். அங்கிருந்து நம்ம சொல்லிட்டே சொல்லலாம். ஆனால் அதுக்கே நேரம் ஆகிடும். நம்ம பேராசிரியர் கௌரி அவங்க வந்திருக்காங்க. காகித மில்லத்தினுடைய கல்லூரியினுடைய பேராசிரியர். வந்திருக்கிறவங்க எல்லாம் பேராசிரியர்கள், கவிஞர்கள். மரத்தமிழர் லசபதி ஐயா வந்திருக்காங்க. அவர் பெரிய கவிஞர். திருக்குறள் திருநீலூர்லேருந்து ஐயா நம்ம ராகவ மைந்தன் ஐயா அவங்க வந்திருக்காங்க. பட்டம்மாள் செல்லம்மாள் மகிழ்ச்சி, அந்த பட்டத்தோட சொல்லணும், செல்லம்மாள் கோவில் போயிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே திருக்குறளில் ஆய்ந்தவர்கள் தோய்ந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் வந்திருக்கீங்க. உங்க அனைவரையும் பார்க்கும்போதே எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஒரு மகிழ்ச்சியான விழாவில் ஒவ்வொருவரையும் நான் சொன்னேன்னா அதுக்கே நேரம் சரியாயிடும். மேடையில் நிறைய பெருமக்கள் காத்திருக்காங்க. அவங்களுக்கு வழிவிட்டு அவங்கள வரவேற்று உங்கள் சார்பாக அவங்கள வாங்கன்னு வரவேற்று இப்பொழுது முதலில் தலைமை உரையாற்ற செம்மொழி விருதாளர் பேராசிரியர் முனைவர் கு. மோகன்ராஜ் ஐயா அவர்களை உங்கள் சார்பாக அழைக்கிறேன். அதற்கு முன்னாடி சிறப்பு செய்கிற நேரம் ஒரே ஒரு விஷயம் சிறப்பு செஞ்சிடலாமா? ஐயா திருக்குறள் தூதர் சு. நடராசன் ஐயா அவர்கள் தலைவர் பேராசிரியர் முனைவர் கு. மோகன்ராஜ் ஐயா அவருக்கு சிறப்பு செய்வார். பயனாடையை அளித்து நூலாசிரியர் அவர்களுக்கு அருள் திருக்குறள் தூதர் சு. நடராசன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய புலவர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். திறனாய்வுரை வழங்க வந்துள்ள முனைவர் கவிமாமணி செழியன் ஐயா அவர்களுக்கு பட்டிமன்ற செயலாளர் சிறப்பு செய்வார்.
பேராசிரியர் வே அரங்கராசன் ஐயா அவர்களுக்கு நூலாசிரியர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். 80 ஆண்டான இளைஞர். அடுத்ததாக குரல் முரசு மாத்தி சி குப்பன் ஐயா அவர்களுக்கு பேராசிரியர் வே அரங்கராசன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். இப்பொழுது நம்முடைய திருக்குறள் தூதர் கு நடராசன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய தலைவர் கு மோகன்ராஜ் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். புலவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு தலைவர் கு மோகன்தாஸ் ஐயா அவர்கள் பயனாளியை வழங்குகின்றார். அவர் நன்றி உரை சொல்ல இருக்கின்றார். ஆசிரியர் கையாலேயே ஒரு பொன்னாடை பயனாடை வாங்குவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையை நிகழ்த்துவார்கள். ஒன்றை உலகம் பிறப்பு ஒக்கும் எல்லா வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் கைகூப்பி வணங்கி கடந்த 2.5 ஆண்டுகளாக நேரில் சந்திக்கின்ற வாய்ப்புகளை இழந்த நாங்கள் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றிருப்பதற்காக முதலிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக 80 அகவை கடந்த ஒரு பெருமகனாரை நாம் நன்றியோடு எண்ணி பார்க்கின்ற நாளாக, அவர் குறித்து 133 பாவலர் பெருமக்கள் பாடிய பாக்களை கொண்ட நூலை வெளியிடுகின்ற நல்ல நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இந்த நல்ல நாளிலே நம்மிடையே வரவேற்புரை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற OMC பட்டிமன்றத்திலே தலைவர் பெருமகனார் பேராசிரியர் தாமரைக்கண்ணன் ஐயா அவர்கள் இங்கே இந்த நூலினை திறனாய்வு செய்ய வருகை தந்திருக்கின்ற திருக்குறள் ஞானவேட விருதாளர் கவிமாமணி முனைவர் குமரிச்செழியன் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகை தந்திருக்கின்ற அருள்திரு திருக்குறள் தூதர் திருமகனார் குரலாய்வு செம்மல் குரலாய்வு குடிசில் என பாராட்டுகின்ற நிலையில் உயர்ந்திருக்கின்ற பேராசிரியர் வே அரங்கராசன் ஐயா அவர்கள் அருள்திரு திருக்குறள் தூதர் குரல் பரிசு மாதிசி குப்பனையா அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் கூறி திரளாக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி
என்னுடைய தலைமை உரையை நிகழ்த்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். உலக திருக்குறள் மையம் தொடங்கி இன்றைக்கு 32 ஆண்டுகள். இந்த மையத்தினது செயற்பாடுகளை நாங்கள் ஒரு 4 கூறுகளாக பிரித்து பார்க்கிறோம். ஒன்று, முதல் 10 ஆண்டு காலம் 100 கோணங்களிலே செயற்பாடுகளை முன்னிறுத்தி தமிழகத்தில் மிக பெரும் எழுச்சியை உண்டாக்கிய காலம். 1,00,000 உறுப்பினர்கள், ஓராண்டில் மட்டும் குறிப்பிட்ட ஓராண்டில் 10,000 நிகழ்வுகள், 3,00,000 விருதுகள். எங்களுக்கு அப்பொழுது வருகின்ற வருவாய் 3,50,000 5 லட்சம் ஒரு மையத்திற்கு, திருக்குறள் மையத்திற்கு. அதற்கென்று தனி அலுவலகம், 4 பணியாளர்கள் என வைத்து மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருந்த காலம். அது ஒரு காலம். அதற்கடுத்ததாக 2வது பகுதி ஒரு 20 ஆண்டு காலம். நம்முடைய மேலாள் மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் பெருமகனார் டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களிடம் வள்ளுவர் ஓட்ட ஆய்வரங்கை ஒப்படைத்து 20 ஆண்டுகள் தொடர்ச்சியாக சுமார் 1000 ஆய்வரங்குகள் நடத்திய காலம் அந்த 20 ஆண்டு காலம். அங்கே படிக்கப்பட்ட ஆய்வரங்குகள் மட்டும் 150 நூல்களாக வெளிவந்திருக்கின்றன. அங்கே புதிதாக சிந்தனைகளை கோட்பாடாகும் புதிய ஒரு ஆய்வு கோட்பாட்டை நாங்கள் கண்டறிந்து அதை தமிழகத்திற்கு பரப்பிய காலம். அந்த வகையில்தான் சிந்தனைகளை கோட்பாடாக்கும் புத்தாய்வு தந்தை என்ற பெயரை நான் பெரும் வாய்ப்பு அப்பொழுது கிட்டியது. அதற்கடுத்த காலம் கொரோனா காலம். நம்மையெல்லாம் பிரித்த காலம். ஆனால் அந்த காலத்தை நாங்கள் திருக்குறளை எங்களிலிருந்து பிரித்து விடவில்லை. வள்ளுவர் கோட்டத்திலிருந்து நாங்கள் தற்காலிகமாக விடை பெற்றாலும் அந்த 2½ ஆண்டு காலத்தில் காணொளி வழியாக ஆய்வரங்குகளும் படைப்பரங்குகளும் போட்டிகளும் என 400 நிகழ்ச்சிகளை நடத்தி நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்பது அந்த கொரோனா காலத்தினுடைய ஒரு நிலைப்பாடு. அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட நூல்கள் 70 நூல்கள் தயாராக இருக்கின்றன அச்சுக்கு செல்வதற்காக. அந்த காலத்தை நாங்கள் கொரோனா என்ற நிலை கூட எங்களுக்கு ஒரு வகையில் வேறொரு ஆக்கத்தை தந்தது. ஏனென்றால் வள்ளுவர் கோட்டத்திலே பெரிய பெரிய மாநாடுகள் நடத்துகின்ற பொழுதுதான் 200 பேர் 250 பேர் இதெல்லாம் வருவார்கள். ஆனால் இங்கே நாங்கள் கொரோனா காலத்திலே உலக நாடு முழுதும் கனடா, கலிபோர்னியா, சுவிட்சர்லாந்து, துபாய், கத்தார், இலங்கை என எல்லா நாடுகளில் இருக்கின்ற அறிஞர்களையும் ஒருங்கிணைத்து காணொலி வழியாக எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்துகின்ற ஒரு பெரும் வாய்ப்பு எங்களுக்கு வாய்த்த காலம். அந்த கொரோனா காலத்தினுடைய ஒரு பகுதியாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற காலம் ஏறத்தாழ ஒரு 2 மாத காலம் என்று நாங்கள் தனியாக இப்பொழுது பிரித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதற்குள்ளேயே எங்களுக்கு குறளம் என்கின்ற வலைத்தளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தனி ஒரு வலைத்தளம். அதன் முதல் பகுதியை நாங்கள் வெளியிட்டு விட்டோம் 1 மணி நேரம். 2வது பகுதி 3/4 மணி நேரம் இப்பொழுது தயாராகிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று ஒரு காலகட்டத்திலே வாழும் வள்ளுவம் என்கின்ற ஒரு இதழை தொடர்ந்து 10 ஆண்டுகள் நடத்தினோம். ஆனால் அப்பொழுது ஒரு 16 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. உடனே பிள்ளைகள் கேட்டார்கள், எப்ப இந்த இழப்புல ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கலாமே என்றார்கள். சரி, இப்ப இதற்கு மேல் போனால் பிள்ளைகள் விடமாட்டார்கள் என்றவுடன் சரி ஒரு தற்காலிகமாக நிறுத்தி வைப்போம்
என்ற நிலைப்பாட்டிலே அப்பொழுது நிறுத்தினோம். இப்பொழுது அந்த வாழும் வள்ளுவம் என்பது மின்னிதழாக தொடங்கி ஓரிதழ் முடிந்துவிட்டது, 2வது இதழ் தயாராகிக் கொண்டிருக்கிறது. இது இந்த காலம். இந்த காலத்தை எல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், உலக திருக்குறள் மையம் பெற்றிருக்கின்ற சிறப்பு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக. எங்களுடைய சான்றோர் பெருமக்கள் இந்த உலக திருக்குறள் மையத்தின் சார்பாக ஏறத்தாழ 400 திருக்குறள் நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது உலகின் மாபெரும் வரலாறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு திருக்குறளுக்கு 4000 நூல்கள் வெளிவந்திருக்கின்றன என்றால் அது 400 நூல்கள் எங்களுடைய நூல்கள். அந்த சாதனையை நாங்கள் செய்திருக்கிறோம். உலக திருக்குறள் மையத்தின் அத்தனை சான்றோர்கள். என்னுடைய நூல்கள் மட்டும் என்று பார்ப்பதானால் ஒரு 200 நூல்கள் நானே எழுதி வெளியிட்டவை, 53 நூல்கள் மாநாடுகள் கருத்தரங்குகள் நடத்தி வெளியிட்டவை, என்னை பற்றிய நூல்கள் நான் எழுதியது அல்லாமல் பிறர் எழுதியது என்று பார்க்கின்ற பொழுது 25 நூல்கள் என்னை பற்றி PhD MPhil செய்கின்ற ஆய்வுகளாக வெளிவந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் உழைக்கின்ற உழைப்பிற்காக கிடைக்கின்ற சில சிறப்புகள் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் அன்றைய காலகட்டத்திலே இவன் ஏதோ சாதிப்பான் என்று பேராசிரியர் டாக்டர் சஞ்சீவி அவர்கள் எண்ணினார்கள். சிறுவை மோகன சுந்தரனார் அவர்கள் எண்ணினார்கள். தாமரை திரு நேற்று சுந்தரவேணி ஐயா அவர்கள் எண்ணினார்கள், தூண்டிவிட்டார்கள். அனைத்திற்கும் மேலாக டாக்டர் கலைஞர் அவர்கள் திருக்குறள் என்றால் மோகன்ராஜ் தான் சாதிப்பான் என்று எண்ணி எண்ணி என்னை தூக்கிவிட்டு வளர்த்தார்கள். 997 திருவள்ளுவர் விருது வழங்கினார்கள். அவருடைய வாரிசாக வந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் இன்றைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் செம்மொழி கலைஞர் செம்மொழி விருது வழங்கி சிறப்பித்தார்கள். 10 லட்சம் ரூபாய் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதற்கடுத்து 1.5 கோடி ரூபாயிலே இப்பொழுது கனவு இல்லம் கொடுத்திருக்கிறார். ஆக இப்படி உலக திருக்குறள் மையத்தினுடைய இந்த வரலாற்றில் தான் 2வது காலகட்டம் வள்ளுவர் கோட்டம் என்கின்ற அந்த காலகட்டத்தில் எங்களோடு இணைந்த பெருமைக்குரியவர் தான் நம்முடைய இன்றைய கதாநாயகராக விளங்குகின்ற உலக திருக்குறள் மையத்தினுடைய பொருளாளராக சிறப்புற்று இருக்கின்ற நம்முடைய நடராஜன் ஐயா அவர்கள். அன்றையிலிருந்து இன்று வரையிலும் அவர் தம்முடைய பதவியினை பொருளாளர் என்ற சிறப்பினை மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள் என்பதை நான் எண்ணி பார்க்கின்ற பொழுது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய மையத்தினுடைய வரலாறுகள் எழுதப்படுபவை, அதில் இருக்கின்ற வரலாறுகளும் அதில் உழைத்தவர்கள் வரலாறுகளும் எழுதப்பட்டு வருகின்றன. ஏறத்தாழ இப்பொழுது 160 சான்றோருடைய வரலாறுகளை தொகுத்து திருக்குறளுக்காக வாழ்ந்தவர்களை தொகுத்து நாங்கள் நூல்களாக வெளியிட்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் எங்களுடைய வள்ளுவர் கோட்டத்திலே 2009ஆம் ஆண்டு, நாங்கள் 2001 தொடங்கினோம். 9ஆம் ஆண்டு அவர்கள் நம்முடைய நடராஜன் ஐயா அவர்கள் எங்களோடு வள்ளுவர் கோட்டத்திலே வந்து இணைந்தார்கள். இணைந்த பிறகு நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் கண்டு ஐயா இதில் பார்க்கின்ற பொழுது நான் உறுப்பினராக சேர்ந்து விடுகிறேன். நீங்கள் தூதர் என்ற ஒரு வரையறை தருகிறீர்கள். அந்த வரையறை என்ன என்றால், குலால் உண்ணக்கூடாது, புகைப்பிடிக்கக் கூடாது, கள்ளருந்தக்கூடாது, ஒருவனுக்கு ஒருவன் என்று ஒட்டு என்று வாழ்ந்து காட்ட வேண்டும், லஞ்சம் கொடுத்தலோ வாங்கலோ இருக்கக்கூடாது, திருக்குறள் நன்றாக தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், சமய குறியீடுகள் அறியக்கூடாது, திருவள்ளுவரையே வழிபாட்டுக்குரியவராக கொள்ள வேண்டும், திருக்குறள் வழியிலேயே நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும். இப்படி 10 கட்டளைகள். இந்த கட்டளைகள் அத்தனையும் எனக்கும் பொருந்தும். நானும் தூதராகிறேன் என்று 2010ஆம் ஆண்டில் தூதராகிய பெருமை நம்முடைய நடராசன் ஐயா அவர்கள். தூதரான பிறகு என்ன செய்தார்? 6 மாத காலம் பெரிய வியப்புக்குரிய காலமாக அமைந்தது. 11 நாங்கள் மதியம் எல்லாருக்கும் உணவு வழங்குவோம். அது உணவு வழங்குவதற்கு எங்களுடைய சான்றோர்கள் அவருடைய பிறந்த நாளில் அல்லது நல்ல நாட்களில் என்றெல்லாம் தருவார்கள். இவர்கள் அந்த 6 மாத காலத்தில் மட்டும் 11 முறை உணவு வழங்கினார்கள். ஒரு முறை உணவு என்றால்
4000 5000 வரை அந்த காலத்தில் 11 முறை வழங்கினார்கள். எங்களுடைய தூதர் பெருமக்கள் நாள்தோறும் குரலும் பொருளும் எழுதி வைக்க வேண்டும் என்பதற்காக 10 தூதர் பெருமக்கள், இதுவுடன் 6 மாத காலத்தில் 10 தூதர் பெருமக்களுக்கு அவர்கள் வெண்பலகையிலே எழுதுவதற்காக அவர்களுக்கெல்லாம் அந்த 10 பேருக்கு வெண்பலகை வாங்கி கொடுத்து சிறப்பித்தார்கள். நம்முடைய தூதர் இசைமாமணியாக விளங்குகின்ற பத்மநாபன் அவர்கள் குறுந்தகடு அவருடைய பாடல்களை குறுந்தகடாக வெளியிடுகின்ற பொழுது எல்லோரும் அவரவர் பங்கிற்கு கொடுத்த பொழுது அவர்கள் 5000 ரூபாய் அப்பொழுது குறுந்தகடு வழங்குவதற்கு அப்பொழுது கொடுத்தார்கள். அறக்கட்டளை சார்பாக ஒரு 15000 இப்படி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஒரு 6 மாத காலத்தில் மட்டும் அவர்கள் திருக்குறளுக்காக 30,000 ரூபாய் செலவு செய்தார்கள். 6 மாதத்தில் 30,000 ரூபாய் செலவு. நீங்கள் நினைத்து பாருங்கள், நாம் எவ்வளவு செய்கிறோம், செலவு செய்கிறோம் திருக்குறளுக்கு என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அதன் பிறகு அவருடைய பணிகள் தொடர்ந்தது. ஓராண்டில் 1,71,000 ரூபாய் செலவு செய்தார்கள். 1,71,000. அதன் பிறகு அவர்கள் இந்த காலம் வரையிலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 7 லட்சம் ரூபாய் திருக்குறளுக்காக இதுவரை செலவு செய்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்றனர். உலக வரலாற்றில் இப்படியெல்லாம் அதிகமாக செலவு செய்கின்றவர்கள் எங்களுடைய அமைப்பில் என்னை எடுத்து திருக்குறளுக்காகவே செலவு செய்த பெருந்தகை அவராக இருப்பதை நான் பார்க்க முடிகிறது. அவர் பொருளாளராக இருப்பதற்கு மிக பெரும் தகுதி உடையவர் என்பதற்கு தன்னிடம் இருக்கின்ற பொருளையெல்லாம் கொடுத்து கொடுத்து மையத்தை வளர்த்தார்கள் என்பதுதான் உண்மையான. மையத்திற்கு வந்த பொழுது அவர்கள் பள்ளி படிப்பை தான் முடித்திருந்தார்கள். எல்லாம் ஆய்வுகள் என்று வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு மதிப்பு ஏற்பட்டது. அப்ப நாம் எப்பொழுது ஆய்வாளராக ஆவது என்பதை பற்றி நினைத்தார்கள். முதலிலே 70 வயது தொடங்கிய பொழுது இளங்கலையிலே பயிற்சி பெற்று வெற்றி பெற்றார்கள். அதன் பிறகு முதுகலையிலே வெற்றி பெற்றார்கள், பட்டம் பெற்றார்கள். அதன் பிறகு உலக திருக்குறள் மையத்தில் திருக்குறள் முனைவர் பட்டத்திற்காக பதிவு செய்து ஆய்வு வழங்கி இருக்கிறார். ஆனால் அந்த எம்ஏ முனைவர் பட்டம் முதுகலை பட்டம் பெற்ற பிறகு தமிழகத்தின் அத்தனை கல்லூரிகளிலும் அத்தனை மாநாடுகளிலும் பங்கு பெற்று ஆங்காங்கே ஆய்வுரைகள் வழங்கி நானும் ஒரு ஆய்வாளன் என்பதை அன்றைக்கு நிலைநாட்டி காட்டினார்கள். இன்றைக்கும் நிலைநாட்டிக் கொண்டார்கள். ஆக அது ஒரு வகை. ஒரு பக்கமாய் ஒரு பக்கம் பொருள் வகையை திருக்குறளுக்கு கொண்டு செய்வது, இன்னொரு பக்கம் திருக்குறளை பார்ப்பது. வீட்டிலே திருவள்ளுவருக்கு கோயில் அமைத்து ஒலிபெருக்கிகள் வைத்து நாள்தோறும் திருக்குறளை ஒலிபரப்புவது, வீட்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் திருக்குறள் வழியிலே நடத்துவது, எல்லோரையும் நடத்துவதற்கு ஆற்றுப்படுத்துவது என்று பெரிய நிலையிலே அவர்கள் இன்றைக்கு தொண்டாற்றி வருகிறார்கள். அது ஒரு சாதாரண நிலை அல்ல. நாங்கள் கொண்டு திருக்குறள் தொண்டை 3ஆக பகுப்போம். ஒன்று பறக்கும் பணி, 2வது ஆய்வு பணி, 3வது வாழ்வியலாக்க பணி. சில பேர் பறக்குவதை மட்டும் முயற்சியை மேற்கொள்வார்கள், சில பேர் ஆய்வு மட்டும் மேற்கொள்வார்கள், சில பேர் வாழ்க்கையாக்கிக் கொள்வதற்கு மட்டும் முனைவார்கள். ஆனால் இந்த முத்திர பணிகளிலும் முத்திரை பதித்தவராக விளங்குகின்ற பெருந்தகைதான் நம்முடைய இன்றைய கதாநாயகர். அதனால்தான் வாழும் வள்ளுவம் இதழிலே அவரை பற்றி முதலில் எழுதுகின்ற பொழுது நான் தான் 2 பக்கத்திலே இப்படியும் ஒரு திருக்குறள் திருத்தொண்டர் என்று நான் முதல் 2 பக்கத்தில் எழுதினேன். அதன் பிறகு அதை விரிவு செய்து எங்களுடைய திருக்குறள் தூதராக விளங்குகின்ற எங்கள் இசை மாமணியாக விளங்குகின்ற பத்மநாபன் ஐயா அவர்கள் அந்த நூலினை அதற்கடுத்து ஒரு பெருநூலாக 32 பக்கத்திலே பத்மநாபன் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் ஓராண்டில் என்ன செய்தார் என்பதை விளக்கி ஒரு 32 பக்கத்திலே அவர்கள் ஒரு நூல் எழுதி வழங்கினார்கள். அதற்கடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் செய்த தொண்டுகளை எல்லாம் தொகுத்து நம்முடைய மாதிசி குப்பன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்களே, அவர்கள் இதை தொகுத்து நமக்கு ஏறத்தாழ 80 பக்க அளவிலே அவர் என்ன சாதித்தார் என்பதை எல்லாம் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். இதிலே கணக்கு பார்த்தீர்களானால் 7 லட்சம் எப்படி செலவு செய்தார்கள் என்ற புள்ளி விவரங்கள். ஏன்னா 7 லட்சம் சும்மா சொல்லிட்டு போவது அல்ல, என்னென்ன செலவுகள் என்று சொல்லி முழு பட்டியலாக
அந்த 7 லட்சம் எவ்வளவு எப்படியெல்லாம் அவர்கள் செலவு செய்தார்கள் என்பதை தந்தார்கள். அதன் பிறகு இவரை உலகம் போற்ற வேண்டும், இவர் உலகம் அறிய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வள்ளலை, திருக்குறளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளல் பெருமானை இந்த உலகத்திற்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் உலக திருக்குறள் மையம் அவருடைய நூல்களை வெளியிட்டோமே, அந்த நூல்களை எல்லாம் அச்சாக்கம் செய்து எல்லாம் சான்றோர் பெருமக்களுக்கெல்லாம் வழங்கி, கவிஞர் பெருமக்களுக்கெல்லாம் வழங்கி, ஒரு 133 சான்றோர் பெருமக்களுடைய கவிதைகளை பெற்று அதன் பிறகு உலக திருக்குறள் மையத்தின் சார்பில் வள்ளுவத்தை வாழ்வியலாக்கும் வள்ளலே போற்றி என்ற இந்த பெயரிலே இப்பொழுது நூல் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். ஆக வள்ளுவத்திற்காக வாழுகின்றவர்கள் சாவதில்லை. நம்முடைய சான்றோர் பெருமக்கள் சொல்வார்கள், தமிழுக்காக வாழுகின்றவர் சாவதில்லை என்பார்கள். அதுபோன்று திருக்குறளுக்காக வாழ்கின்றவர்கள் என்றும் சாக மாட்டார்கள். அந்த வரலாற்றை உலக திருக்குறள் மையம் எழுதி கொண்டு வருகிறது. அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொருவரும் எங்கள் மையத்திலே இருக்கின்ற அத்தனை பேரும் சாதனையாளர்கள், எல்லாம் ஆய்வாளர்கள், எல்லோரும் பரப்பும் வேகமாக பரப்புகின்ற அந்த ஆற்றல் பெற்றவர்கள், திருக்குறளை வாழ்வியலாக்குவதிலும் வல்லாமை பெற்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு நாங்கள் உலக நாடு முழுவதும் தேர்ந்து இணைத்து முறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய வள்ளல் பெருமகனாகிய அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த நாட்டிற்கு தொண்டு செய்து கொண்டு வருகிறார்கள். ஒரே ஆண்டில் மட்டும் அவர்கள் செய்த தொண்டிற்காக எங்கள் தூதர் பெருமக்களிலேயே உலகின் மிகச் சிறந்த திருக்குறள் தூதர் என்ற விருதை கூட அவர்கள் பெற்றார்கள். ஏறத்தாழ இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 100க்கும் மேற்பட்ட விருதுகளை மிக குறுகிய காலத்தில் பெற்ற ஒரே விருதான நான் நினைக்கின்றேன் இவராகத்தான் உலகத்திலே இருக்க முடியும். 100க்கும் மேற்பட்ட விருதுகள் 2-3 ஆண்டுகளிலேயே பெற்றார். ஆக அவ்வளவு பெரிய சிறப்பான நான் இந்த நூலை பற்றி திறனாய்வுகளை நான் செய்ய போவதில்லை. ஏன்னா அதற்கென்று உரிய தலைமகனர் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். கவிமாமணி அவர்கள் அந்த நூலை திறனாய்வு செய்வார். இப்பொழுது ஐயா அவர்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை மட்டும் அவர் யார், என்ன செய்திருக்கிறார், எப்படி தன்னை உயர்த்தி கொண்டார், எப்படி வள்ளுவத்தை பரப்பினார், முத்திரத்தில் எப்படி முத்திரை பதித்தவராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை எல்லாம் உங்களும் ஒரு சிறு குறிப்பாகத்தான் தந்திருக்கிறேன். அதிலே கவிஞர்கள் எழுதியிருக்கின்ற அந்த கவிதைகளை எல்லாம் படித்து பார்க்கின்ற நிலைப்பாடு அதை விட விளக்குவதற்கு எங்கள் கவிமாமணி உண்டு. ஆகவே இந்த நிலையிலே முதன்முறையாக உங்களை சந்திக்கின்ற இந்த பேரு கிடைத்ததே அதையே நான் பெரும் பெயராக சேர்ந்திருக்கிறேன். ஏதோ ஒரு சிறையில் இருந்தது போன்று வேறொரு வகை சிறப்பு இருந்திருக்கிறது. ஆனால் 2.5 ஆண்டு காலம் வெளியே வந்ததே இல்லை. ஒரு சில நிகழ்ச்சிகளாக நேற்று எங்களுடைய பேராசிரியர் முனைவர் ஆரோக்கிய பெருமகை அம்மா அவருடைய வீட்டு திருமணத்திற்கு நாங்கள் தலைகாட்டினோம். அதுதான் இப்படி 1-2 தான் நாங்கள் வெளியே வந்தோமே தவிர இன்றைக்கு அவர்களுடைய விழாவிற்கு வர வேண்டும் என்ற முனைப்போடு தான் நாங்கள் அத்தனை பேர் வந்திருக்கின்றோம். நீங்கள் அத்தனை பேர் வருகை தந்திருக்கின்றீர்கள். அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் கூறி என்னுடைய சிறப்புகளிலே ஒன்றாக இருக்கின்ற ஒன்றை மட்டும் நான் சொல்லி அதை நம்முடைய மன்றத்திற்கு இந்த பட்டிமன்றத்திற்கு YMCA பட்டிமன்றத்திற்கு வழங்க நான் காத்திருக்கிறேன். ஒன்று என்ன என்றால், நான் என்னை பற்றி சொல்வதற்கு தயவுசெய்து பொறுத்துக் கொள்ள வேண்டும். நான் பெற்ற பேரு என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னார். அது திருக்குறளால் தான் எனக்கு வந்தது. அதற்கு பின்னணியாக இருந்தவர்கள் பெயர்களை எல்லாம் சொல்லிவிட்டேன். பேராசிரியர் பெருமகனார் சஞ்சீவி அவர்கள், தமிழ் தொண்டர் சிறுவை மோகன சுந்தனார் அவர்கள், தாமரை திரு நேற்று சுந்தரவேணி ஐயா அவர்கள், மேனாள் முதல்வர் பெருமகனார் டாக்டர் கலைஞர் அவர்கள், இவர்களெல்லாம் என்னை படர்ந்து சுட்டி விட்டதனுடைய விளைவு. இவன் எதையும் சாதிப்பான் என்று என் தாய் நினைத்தார், என் அண்ணன் அண்ணியார் நினைத்தார்கள், நண்பர்கள் நினைத்தார்கள். கடைசியிலே சாதித்தேன். என்ன சாதித்தேன்?
3 நிகழ்ச்சிகள். ஒன்று, உலக வரலாற்றிலேயே 1000 புதிய ஆய்வு முடிவுகள் தந்த முதல் தமிழன் என்ற பெயரை நான் பெற முடியும். இது உலகத்தில் எந்த மொழியிலும் இருக்க வாய்ப்பில்லை என்று நான் நினைக்கிறேன். 1000 புதிய ஆய்வு முடிவுகள். அந்த முடிவுகளை மட்டும் நாங்கள் தொகுத்து 8 தொகுப்பாக கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த தொகுப்பினை நம்முடைய ஒய்எம்சிஏ பட்டிமன்றத்திற்கு அவருடைய செயலாளர் ஐயா அவர்கள் வழங்குகிறார். உங்களுக்கெல்லாம் என்னுடைய மகனார் டாக்டர் மருத்துவர் பேராசிரியர் இளம்பு அவர்கள் என்னை பற்றி எழுதிய நூல் உங்களுக்கெல்லாம் பின்னால் எல்லோருக்கும் தருவார்கள். அது 125 ரூபாய் மதிப்புடைய அந்த நூலை தருவார்கள். அதே போன்று ஐயா அவர்கள் திருக்குறள் உரை நூல் ஒன்றை புலியூர் கேசின் அவர்கள் எழுதிய திருக்குறள் உரை நூலையும் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் பெற்று மகிழ வேண்டும், அவரை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி நெஞ்சார்ந்த உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தை கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். என்ற ஒரு வரையறை தருகிறீர்கள். அந்த வரையறை என்ன என்றால், குலாம் உண்ணக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது, கள்ளருந்தக்கூடாது, ஒருவனுக்கு ஒருவன் என்று ஒட்டி என்று வாழ்ந்து காட்ட வேண்டும், லஞ்சம் கொடுத்தலோ வாங்கலோ இருக்கக்கூடாது, திருக்குறள் நன்றாக தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், சமய குறியீடுகள் அறியக்கூடாது, திருவள்ளுவரையே வழிபாட்டுக்குரியவராக கொள்ள வேண்டும், திருக்குறள் வழியிலேயே நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும். இப்படி 10 கட்டளைகள். இந்த கட்டளைகள் அத்தனையும் எனக்கும் பொருந்தும். நானும் தூதராகிறேன் என்று 2010ஆம் ஆண்டில் தூதராகிய பெருமை நம்முடைய நடராசன் ஐயா அவர்கள். தூதரான பிறகு என்ன செய்தார்? 6 மாத காலம் பெரிய வியப்புக்குரிய காலமாக அமைந்தது. 11 நாங்கள் மதியம் எல்லாருக்கும் உணவு வழங்கும். அது உணவு வழங்குவதற்கு என்னுடைய சார்ந்தவர்கள் அவருடைய பிறந்த நாளில் அல்லது நல்ல நாட்களில் என்றெல்லாம் தருவார்கள். இவர்கள் அந்த 6 மாத காலத்தில் மட்டும் 11 முறை உணவு வழங்கினார்கள். ஒரு முறை உணவு என்றால் 4000 - 5000 வரை அந்த காலத்தில் 11 முறை வழங்கினார்கள். எங்களுடைய தூதர் பெருமக்கள் நாள்தோறும் குரலும் பொருளும் எழுதி வைக்க வேண்டும் என்பதற்காக 10 தூதர் பெருமக்கள், இது உலகம் 6 மாத காலத்தில் 10 தூதர் பெருமக்களுக்கு அவர்கள் வெண்பலகையிலே எழுதுவதற்காக அவர்களுக்கெல்லாம் 10 பேருக்கு வெண்பலகை வாங்கி கொடுத்து சிறப்பித்தார்கள். நம்முடைய தூதர் இசைமாமணியாக விளங்குகின்ற பத்மநாபன் அவர்கள் குறுந்தகடு அவருடைய பாடல்களை குறுந்தகடாக வெளியிடுகின்ற பொழுது எல்லோரும் அவரவர் பங்கிற்கு கொடுத்த பொழுது அவர்கள் 5000 ரூபாய் அப்பொழுது குறுந்தகடு வழங்குவதற்கு அப்பொழுது கொடுத்தார்கள். அறக்கட்டளை சார்பாக ஒரு 15000 இப்படி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஒரு 6 மாத காலத்தில் மட்டும் அவர்கள் திருக்குறளுக்காக 30,000 ரூபாய் செலவு செய்தார்கள். 6 மாதத்தில் 30,000 ரூபாய் செலவு. நீங்கள் நினைத்து பாருங்கள், நாம் எவ்வளவு செய்கிறோம், செலவு செய்கிறோம் திருக்குறளுக்கு என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அதன் பிறகு அவருடைய பணிகள் தொடர்ந்தது. ஓராண்டில் 1,71,000 ரூபாய் செலவு செய்தார்கள். 1,71,000. அதன் பிறகு அவர்கள் இந்த காலம் வரையிலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 7 லட்சம் ரூபாய் திருக்குறளுக்காக இதுவரை செலவு செய்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்றனர். உலக வரலாற்றில் இப்படியெல்லாம் அதிகமாக செலவு செய்கின்றவர்கள் எங்களுடைய அமைப்பில் என்னை எடுத்து திருக்குறளுக்காகவே செலவு செய்த பெருந்தகை அவராக இருப்பதை நான் பார்க்க முடிகிறது. அவர் பொருளாளராக இருப்பதற்கு மிக பெரும் தகுதி உடையவர் என்பதற்கு தன்னிடம் இருக்கின்ற பொருளையெல்லாம் கொடுத்து கொடுத்து மையத்தை வளர்த்தார்கள் என்பதுதான் உண்மையான. மையத்திற்கு வந்த பொழுது அவர்கள் பள்ளி படிப்பை தான் முடித்திருந்தார்கள். எல்லாம் ஆய்வுகள் என்று வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு மதிப்பு ஏற்பட்டது. அப்ப நாம் எப்பொழுது ஆய்வாளராக ஆவது என்பதை பற்றி நினைத்தார்கள். முதலிலே 70 வயது தொடங்கிய பொழுது இளங்கலையிலே பயிற்சி பெற்று வெற்றி பெற்றார்கள். அதன் பிறகு முதுகலையிலே வெற்றி பெற்றார்கள், பட்டம் பெற்றார்கள். அதன் பிறகு உலக திருக்குறள் மையத்தில் திருக்குறள் முனைவர் பட்டத்திற்காக பதிவு செய்து ஆய்வு வழங்கி இருக்கிறார்கள். அந்த எம்ஏ முனைவர் பட்டம் முதுகலை பட்டம் பெற்ற பிறகு தமிழகத்தின் அத்தனை கல்லூரிகளில்
அத்தனை மாநாடுகளிலும் பங்கு பெற்று ஆங்காங்கே ஆய்வுரைகள் வழங்கி நானும் ஒரு ஆய்வாளன் என்பதை அன்றைக்கு நிலைநாட்டி காட்டினார்கள். இன்றைக்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அது ஒரு வகை. ஒரு பக்கமாய் ஒரு பக்கம் பொருள் வகையை திருக்குறளுக்கு தொண்டு செய்வது, இன்னொரு பக்கம் திருக்குறளை பார்ப்பது. வீட்டிலே திருவள்ளுவருக்கு கோயில் அமைத்து ஒலிபெருக்கிகள் வைத்து நாள்தோறும் திருக்குறளை ஒலிபரப்புவது, வீட்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் திருக்குறள் வழியிலே நடத்துவது, எல்லோரையும் நடத்துவதற்கு ஆற்றுப்படுத்துவது என்று பெரிய நிலையிலே அவர்கள் இன்றைக்கு தொண்டாற்றி வருகிறார்கள். அது ஒரு சாதாரண நிலை அல்ல. நாங்கள் திருக்குறள் தொண்டை மூன்றாக பகுப்போம். ஒன்று பறக்கும் பணி, இரண்டாவது ஆய்வு பணி, மூன்றாவது வாழ்வியலாக்க பணி. சில பேர் பறக்குவதை மட்டும் முயற்சியை மேற்கொள்வார்கள், சில பேர் ஆய்வு மட்டும் மேற்கொள்வார்கள், சில பேர் வாழ்க்கையாக்கிக் கொள்வதற்கு மட்டும் முனைவார்கள். ஆனால் இந்த முத்திர பணிகளிலும் முத்திரை பதித்தவராக விளங்குகின்ற பெருந்தகைதான் நம்முடைய இன்றைய கதாநாயகர். அதனால்தான் வாழும் வள்ளுவம் இதழிலே அவரை பற்றி முதலில் எழுதுகின்ற போது நான் தான் 2 பக்கத்திலே இப்படியும் ஒரு திருக்குறள் திருத்தொண்டர் என்று நான் முதல் 2 பக்கத்தில் எழுதினேன். அதன் பிறகு அதை விரிவு செய்து எங்களுடைய திருக்குறள் தூதராக விளங்குகின்ற எங்கள் இசை மாமணியாக விளங்குகின்ற பத்மநாபன் ஐயா அவர்கள் அந்த நூலினை அதற்கடுத்து ஒரு பெருநூலாக 32 பக்கத்திலே பத்மநாபன் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் ஓராண்டில் என்ன செய்தார் என்பதை விளக்கி ஒரு 32 பக்கத்திலே அவர்கள் ஒரு நூல் எழுதி வழங்கினார்கள். அதற்கடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் செய்த தொண்டுகளை எல்லாம் தொகுத்து நம்முடைய மாதிசி குப்பன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்களே, அவர்கள் இதை தொகுத்து நமக்கு ஏறத்தாழ 80 பக்க அளவிலே அவர் என்ன சாதித்தார் என்பதை எல்லாம் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். இதையே கணக்கு பார்த்தீர்களானால் 7 லட்சம் எப்படி செலவு செய்தார்கள் என்ற புள்ளி விவரங்கள். ஏன்னா 7 லட்சம் சும்மா சொல்லிட்டு போவது அல்ல, என்னென்ன செலவுகள் என்று சொல்லி முழு பட்டியலாக அந்த 7 லட்சம் எவ்வளவு எப்படியெல்லாம் அவர்கள் செலவு செய்தார்கள் என்பதை தந்தார்கள். அதன் பிறகு இவரை உலகம் போற்ற வேண்டும், இவர் உலகம் அறிய வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு வள்ளலை, திருக்குறளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளல் பெருமானை இந்த உலகத்திற்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் உலக திருக்குறள் மையம் அவருடைய நூல்களை வெளியிட்டோமே, அந்த நூல்களை எல்லாம் அஷ்டாக்கம் செய்து எல்லாம் சான்றோர் பெருமக்களுக்கெல்லாம் வழங்கி, கவிஞர் பெருமக்களுக்கெல்லாம் வழங்கி ஒரு 133 சான்றோர் பெருமக்களுடைய கவிதைகளை பெற்று அதன் பிறகு உலக திருக்குறள் மையத்தின் சார்பில் வள்ளுவத்தை வாழ்வியலாக்கும் வள்ளலே போற்றி என்ற இந்த பெயரிலே இப்பொழுது நூல் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். ஆக வள்ளுவத்திற்காக வாழுகின்றவர்கள் சாவதில்லை. நம்முடைய சான்றோர் பெருமக்கள் சொல்வார்கள், தமிழுக்காக வாழுகின்றவர் சாவதில்லை என்பார்கள். அதுபோன்று திருக்குறளுக்காக வாழ்கின்றவர்கள் என்றும் சாக மாட்டார்கள். அந்த வரலாற்றை உலக திருக்குறள் மையம் எழுதி கொண்டு வருகிறது. அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் எங்கள் மையத்திலே இருக்கின்ற அத்தனை பேரும் சாதனையாளர்கள், எல்லாம் ஆய்வாளர்கள், எல்லோரும் பரப்பும் வேகமாக பரப்புகின்ற அந்த ஆற்றல் பெற்றவர்கள், திருக்குறளை வாழ்வியலாக்குவதிலும் வல்லாண்மை பெற்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு நாங்கள் உலக நாடு முழுவதும் தேர்ந்து இணைத்து முறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய வள்ளல் பெருமகனாகிய அவர்கள் மிக சிறப்பாக இந்த நாட்டிற்கு தொண்டு செய்து கொண்டு வருகிறார்கள். ஒரே ஆண்டில் மட்டும் அவர்கள் செய்த தொண்டிற்காக எங்கள் தூதர் பெருமக்களிலேயே உலகின் மிகச் சிறந்த திருக்குறள் தூதர் என்ற விருதை கூட அவர்கள் பெற்றார்கள். ஏறத்தாழ இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 100க்கும் மேற்பட்ட விருதுகளை மிக குறுகிய காலத்தில் பெற்ற ஒரே விருதான நான் நினைக்கின்றேன் இவராகத்தான் உலகத்திலே இருக்க முடியும். 100க்கும் மேற்பட்ட விருதுகள் 2-3 ஆண்டுகளிலேயே பெற்றார். ஆக அவ்வளவு பெரிய சிறப்பான நான் இந்த நூலை பற்றி திறனாய்வுகளை நான் செய்ய போவதில்லை. ஏன்னா அதற்கென்று உரிய தலைமகனர் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். கவிமாமணி அவருக்கு அதை நூலை திறனாய்வு செய்வார். இப்பொழுது
ஐயா அவர்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை மட்டும் உங்கள் அவர் யார், என்ன செய்திருக்கிறார், எப்படி தன்னை உயர்த்தி கொண்டார், எப்படி வள்ளுவத்தை பரப்பினார், முத்திரத்தில் எப்படி முத்திரை பதித்தவராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் உங்களும் ஒரு சிறு குறிப்பாகத்தான் தந்திருக்கிறேன். அதிலே கவிஞர்கள் எழுதியிருக்கின்ற அந்த கவிதைகளை எல்லாம் படித்து பார்க்கின்ற நிலைப்பாடு அதை விட விளக்குவதற்கு எங்கள் கவிமாமணி உண்டு. ஆகவே இந்த நிலையிலே முதன்முறையாக உங்களை சந்திக்கின்ற இந்த பேரு கிடைத்ததே, அதையே நான் பெரும் பெயராக கருதுகிறேன். ஏதோ ஒரு சிறையில் இருந்தது போன்று வேறொரு வகை சிறப்பு இருந்திருக்கிறது. ஆனால் 2.5 ஆண்டு காலம் வெளியே வந்ததே இல்லை. ஒரு சில நிகழ்ச்சிகளாக நேற்று எங்களுடைய பேராசிரியர் முனைவர் ஆரோக்கிய பெருமை அம்மா அவருடைய வீட்டு திருமணத்திற்கு நாங்கள் தலைகாட்டினோம். அதுதான் இப்படி 1-2 தான் நாங்கள் வெளியே வந்தோமே தவிர இன்றைக்கு அவர்களுடைய விழாவிற்கு வர வேண்டும் என்ற முனைப்போடு தான் நாங்கள் அத்தனை பேர் வந்திருக்கின்றோம். நீங்கள் அத்தனை பேர் வருகை தந்திருக்கின்றீர்கள். அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் கூறி என்னுடைய சிறப்புகளிலே ஒன்றாக இருக்கின்ற ஒன்றை மட்டும் நான் சொல்லி அதை நம்முடைய மன்றத்திற்கு இந்த பட்டிமன்றத்திற்கு YMCA பட்டிமன்றத்திற்கு வழங்க நான் காத்திருக்கிறேன். ஒன்று என்ன என்றால், நான் என்னை பற்றி சொல்வதற்கு தயவுசெய்து பொறுத்துக் கொள்ள வேண்டும். நான் பெற்ற பேரு என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னார். அது திருக்குறளால் தான் எனக்கு வந்தது. அதற்கு பின்னணியாக இருந்தவர்கள் பெயர்களை எல்லாம் சொல்லிவிட்டேன். பேராசிரியர் பெருமகனார் சஞ்சீவி அவர்கள், தமிழ் தொண்டர் சிறுவை மோகன சுந்தனார் அவர்கள், தாமரை திரு நேற்று சுந்தரவேணிவலி ஐயா அவர்கள், மேனாள் முதல்வர் பெருமகனார் டாக்டர் கலைஞர் அவர்கள், இவர்களெல்லாம் என்னை படத்தி விட்டதனுடைய விளைவு. இவன் எதையும் சாதிப்பான் என்று என் தாய் நினைத்தார், என் அண்ணன் அண்ணியார் நினைத்தார்கள், நண்பர்கள் நினைத்தார்கள். கடைசியிலே சாதித்தேன். என்ன சாதித்தேன்? 3 நிகழ்ச்சிகள். ஒன்று, உலக வரலாற்றிலேயே 1000 புதிய ஆய்வு முடிவுகள் தந்த முதல் தமிழன் என்ற பெயரை நான் பெற முடியும். இது உலகத்தில் எந்த மொழியிலும் இருக்க வாய்ப்பில்லை என்று நான் நினைக்கிறேன். 1000 புதிய ஆய்வு முடிவுகள். அந்த முடிவுகளை மட்டும் நாங்கள் தொகுத்து 8 தொகுப்பாக கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த தொகுப்பினை நம்முடைய YMCA பட்டிமன்றத்திற்கு அவருடைய செயலாளர் ஐயா அவர்கள் உங்களுக்கு எல்லாம் என்னுடைய மகனார் டாக்டர் மருத்துவர் பேராசிரியர் இளம்பு அவர்கள் என்னை பற்றி எழுதிய நூல் உங்களுக்கெல்லாம் பின்னால் எல்லோருக்கும் தருவார்கள். அது 125 ரூபாய் மதிப்புடைய அந்த நூலை தருவார்கள். அதே போன்று ஐயா அவர்கள் திருக்குறள் உரை நூல் ஒன்றை, புலியூர் கேசின் அவர்கள் எழுதிய திருக்குறள் உரை நூலையும் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் பெற்று மகிழ வேண்டும், அவரை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி நெஞ்சார்ந்த உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தை கூறி அடைகிறேன். நன்றி. சான்றோர் பெருமக்களே, ஐயா மோகனராஜ் அவர்கள் எங்கள் YMCA பட்டிமன்றத்திற்குரியவர் அல்ல. பல முறைக்கு சொற்பொழிவாற்றிருக்கிறார்கள். நாங்கள் 10 வருஷமும் அவர்களோடு நெறி பழகியவர்கள். அந்த நிலையை அவருடைய தலைமை சொற்பொழிவு மிகவும் அருமையான சொற்பொழிவாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இந்த நூலை பற்றிய திறனாய் உரை எங்கள் அருமை நண்பர் திருக்குறள் ஞானபீடு விருதாளர். நாங்களாம் தமிழ்துறையில இல்லை, நானும் குமரிக்கணி தமிழ்துறை அல்ல, நாங்களெல்லாம் வேறு அரசு அலுவலகத்திலே இருந்தவர்கள். அந்த நிலையை அவருடைய கவிஞராக, ஒரு சிறப்பான ஒரு தமிழராக, ஒரு திருவள்ளுவரை போற்றுகின்றவராக வாழ்கின்றார் என்று சொன்னால் அது இறைவன் எங்கள் கொடுத்த பேர் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நிலையிலே திரு குமரிச்செழியன் அவர்கள் இங்கே திறனாய்வு உரை நிகழ்த்த வருகின்றார்கள். வருக. சிதையாமல் கண்ணோட வரலாறுக்கு முடிவை உடைத்து செய்வன பெருந்தச்சு என்பதை மிக சிறப்பாக என்னுடைய அருமை நண்பர் திருக்குறள் நண்பர் நடராஜன் அவர்களுடைய
80வது நிறைவு விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவினை உலக திருக்குறள் மையம் முன்னெடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. இங்கே தலைமை தாங்கிக் கொண்டு ஐயா நடராஜன் அவர்களை பற்றி அறிமுக உரையாற்றி உலக திருக்குறள் மையத்தினுடைய சிறப்புகளையும் சொல்லி அனைவரையும் ஆற்றுப்படுத்தியிருக்கிற திருக்குறள் தூய பேராசிரியர் முனைவர் மோகன்தாஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு இந்த நூலை ஐயா நடராஜன் அவர்களை வாழ்த்துவதற்காக வாழ்த்துறைகள் வருகிற பேராசிரியர் பெருந்தகை திருக்குறள் புதுசில் ஐயா அரங்கராசன் ஐயா அவர்கள், இன்னிசை கழகம் மார்க்சி முப்பன் ஐயா அவர்கள், இந்த பட்டிமன்றத்தினுடைய செயலாளர் YMCA பட்டிமன்ற செயலாளர் ஐயா பத்தோசரத்திற்கு பிறகு அவருடைய திருமணம் திரு காமரை அவர்கள், மாநில கல்லூரி பேராசிரியர் திரு காமரை கண்ணன் அவர்கள், அவர்கள் துணை இணை செயலாளராக இருக்கின்ற பூசி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், இவர்களெல்லாம் வணங்கி அரங்கில் இருக்கின்ற அத்தனை பேருக்கு மீண்டும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்து இந்த நூல் தரமாய் உரை என்று வழங்கி இருக்கிறார்கள். கடனாய் உரை என்று சொல்லுகிற பொழுது சில சிக்கல்கள் எழும். ஆகவே நான் அந்த சிக்கல்களெல்லாம் போக மாட்டேன். நான் வரியாக எழுதிய நூல் இல்லை, 133 கவிஞர்கள் எழுதிய கவிதைகளுடைய தொகுப்பு. ஒருவரை சொல்லி மற்றவர்களை சொல்லாமல் விட்டால் அதுவும் தவறு. இப்போ 133 பேருடைய கவிதையும் இப்போ படிக்க முடியாது. ஏன்னா பல மேடைகளை நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஏதாவது சில தொகுப்பு நூல்களுக்கு உரையாற்ற கூப்பிடுவாங்க, அப்படி போய் சொல்லுகிற பொழுது ஏதோ நல்லா இருக்கு சிலதை சொன்னால் அப்போ ஏன் என்ன சொல்லலை, நான் மட்டும் சரியாக இல்லையா நல்லா இல்லைங்க அப்படின்லாம் கேள்விகள் எதிர்கெல்லாம் சந்திச்சும் நிறைய உண்டு. இப்போ இந்த நூலில் கூட ஐயா நடராஜன் ஐயா அவர்கள் ஒரு கத்தையாக கொண்டு கொடுத்தாங்க. இது வடிவமைச்சு ஒரு தொகுப்புகளை கொண்டு வாங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து தொகுத்து 133 கவிஞர்கள் 133 கவிதைகள் மட்டும் தொகுத்து எடுத்து அது ஒரு வடிவமைத்து கொடுத்தேன். அதில் கூட அணிந்துரைன்னு அணிந்துரை நான் தான் விட்டுருக்கேன். அதில் கூட சில வெளியூர்லேருந்து உள்ளூர்லேருந்து வந்து ஏன் அந்த முன்னில் அணிந்துரை ஏன் பேரை ஏன் சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் தொலைபேசியிலே கேட்டாங்க. அதனால் நான் யாருடைய பேரையும் சொல்லவில்லை, தயவு செய்து மன்னிக்க வேண்டும். ஆனால் சில கவிதை வரிகளை மட்டும் நான் எடுத்து சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்கிற நிலையிலே அமைகிறேன். இந்த நிலையிலே இந்த நூல் ஆய்வு என்று சொல்கிற பொழுது அகநிலை ஆய்வு புறநிலை ஆய்வு என 2 நிலையில் அமையும். புறநிலை ஆய்வு என்று சொல்கிற பொழுது நூலினுடைய கட்டமைப்பு. இந்த நூல் வந்து இப்போ இந்த 168 பக்கத்தில் மிக அழகான கவர்ச்சியான நேர்த்தியான அட்டையோடு நல்ல நல்ல தாள். இப்போ நீங்கள் பேப்பர் கிடைக்கல, எங்கேயுமே இப்போ பேப்பர் கிடைக்காத நேரத்தில் இந்த சாணி பேப்பர் இந்த மெல்லிஸ் பேப்பர் தான் இப்போ நிறைய புத்தகங்களும் வருகின்றன. அவையெல்லாம் இல்லாமல் நல்ல தாளி அழகாக அச்சிட்டு இருக்கிறார்கள். மற்ற தெளிவான அச்சு. அது மட்டுமல்ல, இந்த நூலில் மதிப்புரை, அணிந்துரை, வாழ்த்துரை, எண்ணுரை, பொருளடக்கம், கவிதைகள், வாழ்த்து கவிதைகள் என்ற முறையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இப்படி அமைக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையிலே இந்த புறநிலை ஆய்வு அமைகிறது. ஐயா நடராஜன் ஐயா அவர்கள் விருதுகள் வாங்குகிற பொழுது முன்பக்கத்தில் ஐயா பேராசிரியர் முனைவர் மோகன்தாஸ் ஐயா அவர்களுடைய படம், நடராஜன் அவர்களுடைய படம் அமைந்திருக்கிறது. பின்பக்கத்திலே சிலம்பொலி செல்லப்பன் ஐயா அவர்களிடமிருந்து விருது பெறுகிறார்கள். ஐயா மோகன்தாஸ் ஐயா அவர்களிடமிருந்து விருது பெறுகிற காட்சிகள். அதாவது சொன்னார்கள் 100க்கும் மேற்பட்ட விருதுகள். மிக குறுகிய காலத்தில் 100க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கி ஒரு பெருந்தகை, விருதுகளின் விருதாளர் என்று அழைக்கப்படுகின்ற சிறப்புக்குரிய ஐயா நடராஜன் அவர்களுடைய புகழ் பாடுகிற ஒரு நூல், வாழ்த்து பாடுகிற ஒரு நூல். ஏற்கனவே இது 3வது நூல். மிகச்சிறந்த திருக்குறள் தூதர் என்பது பத்மநாபன் அவர்களுடைய முதல் நூல். 2வது வள்ளுவத்தை வாழ்விக்க வந்த வள்ளலை என்கிற
மாத்திசையா குப்பன் எழுதிய ஒரு வாழ்க்கை வரலாறு. மூன்றாவது அவருடைய எண்பதை போர்த்தி, அதாவது 1000 பிறை கண்ட அதிசய மனிதர். 80 1000 பிறை கண்டவர்கள். பல 1000 பிறை கண்டவர்களுடைய வரலாற்று புகழ்களை சிறப்பாக செலுத்தக்கூடிய அவர்கள் 133 கண்ணியர், திருக்குறள் அதிகாரம் 133, ஆகவே 133 கண்ணியர்களை கடிதங்களை கொடுத்து இந்த நூலாக நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். பெரும்பாலும் இந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா அகர வரிசையில தான் பெயர் கொடுத்துருக்கோம். 1-2 இடையில கொஞ்சம் இடையில மாறி இருக்கு. மற்றபடி அகர வரிசையிலே பெயர்கள் எல்லாம் அமைந்திருக்கு. இப்போ இந்த நூலினுடைய அகநிலை ஆய்வுன்னு பார்க்கிறது ஐயா நடராஜன் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய சுவடுகள் நாங்கள் பதிந்திருப்பதை பார்க்கிறோம். ஐயா 1942 கலந்திருக்கிறார்கள். 70 திருமணம். திருமணத்தை சொல்கிற பொழுது அழகாவர் கவிஞர் சொல்லுகிறார், நடராஜன் ஐயா அவர்கள் 1970 தனத்தை கைப்பற்றினார்கள். அதாவது தனத்தை கைப்பிடித்தார்கள். பிறகு தனம் அவரை கைப்பிடித்தது. இதெல்லாம் செல்வந்தராக அப்படிங்கிற அவர் தனத்தை கைப்பிடித்தார். பிறகு தனம் அவர்களை கைப்பிடித்துவிட்டது அப்படின்னு ஒரு கவிஞர் அழகாக எனக்கு செய்தியை சொல்லியிருக்கிறார். இப்போ தனம்ங்கிற அவருடைய மனைவி தனலட்சுமியம்மா அந்த பேர் அப்படியே கவிதையில மாற்றி வருகிற பொழுது ஒரு அருமையான ரசிக்கக்கூடிய சுவைக்கக்கூடிய ஒரு நல்ல முறையாக இருப்பதை பார்க்க முடிகிறது. 2009 தான் அவர்கள் வள்ளுவர் கோட்டத்துக்கு வருகிறார்கள். 2009 அது முருக அடிமைன்னு சொல்லக்கூடிய அருணனுடைய அப்பா ஒளிச்சூரில் இருந்தார். முருகன் அடிமை, முருகன் ஒருவர், பெருந்தகை திருக்குறள் தொண்டர் ஒருவர் இருந்தார். இந்த ஊராக சென்று திருக்குறளை பரப்புவது, இந்த சின்ன வண்டி மாதிரி செய்து அதை தோளில் போட்டு இழுத்து ஊராக போகிறது, இந்த மாதிரி எல்லாம் திருக்குறள் கொண்டு செய்த ஒரு பெருந்தகை. அவருடைய மகன் தான் முருக அருணன் என்று சொல்லக்கூடியது. அவங்க இருந்து புதுக்கோட்டை கொண்டாடி பதிவிட்டார். அவர் தான் இவரை முதல்ல வள்ளுவர் கோட்டத்தில் அழைத்து வந்து அறிமுகப்படுத்தி ஐயாவோடு அறிமுகப்படுத்தி அதற்கு பிறகுதான் அவருடைய வரலாறு என்பது வள்ளுவர் கோட்டத்திலே பதிவாகுது. உலக திருக்குறள் மையத்திலே 2009 பதிவாகிறது. ஓராண்டு காலத்துக்குள்ள யாரும் பெற முடியாத தகுதி உயர்வுகளை எல்லாம் பெற்றது ஐயா அவர்கள் கோடி காட்டினார்கள். 2009 இணைகிறார். 2010 திருக்குறள் தூதர் என்கிற விருது கொடுத்தவரை பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய பெருமை உண்மை என்பதை நாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இப்படி பல நிலைகளிலே 42 பிறந்தார். 70 திருமணம், 2009 வள்ளுவர் கோட்டம், 2010 திருக்குறள் தூதர். இப்பொழுது நம்மோடு உதவி கொண்டிருக்க ஒரு பெருந்தார். 5ஆம் வகுப்பு படித்தவர் தான் பள்ளி படிப்பு. 5ஆம் வகுப்பு படித்து நிறைவுபடுத்தியவர் தன்னை சொந்த உழைப்பினால், அழகாக சொல்லுவார்கள், அந்த சொந்த உழைப்பினால் முன்னேறி அதுக்கப்புறம் வள்ளுவர் கோட்டம் வந்த பிறகு இளந்தலை எம்ஏ படித்தார்கள், முதுகலை எம்ஏ பட்டம் பெற்றார்கள். இப்பொழுது திருக்குறள் முனைவர் பட்டத்துக்கு அவர் ஆய்வுகள் சமர்ப்பித்திருக்கிறார். அவருடைய முயற்சியை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தான். அந்த எளிய குடும்பத்தில் பிறந்த அவருடைய உழைப்பு தான் அவரை இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதாவது ஏழை குடும்பம், விவசாய குடும்பத்தில் படிக்கிறதுக்கு கூட வாய்ப்பில்லாத ஒரு நிலையை வைக்கப்படுகிறோம். அந்த அளவுக்கு வறுமையில் வாடி ஒரு குடும்பம். அப்போதான் முதல்ல ஊரை விட்டு, அதாவது தஞ்சிபாட்டில் மணக்காடு என்கிற கிராமம், மணக்காட்டை விட்டு சென்னைக்கு வருகிறார். சென்னைக்கு வருகிற பொழுதுதான் சென்னைக்கு வந்து இந்த ரயில்வேல கிளீனராக கூட, அதாவது இந்த ரயில் வண்டி நிலையத்தில் தொழிலெல்லாம் செய்து அதுக்கு பிறகுதான் படிப்படியாக வளர்ந்திருக்கிறார்கள். கர்மம் செய்ய ஒருவன் கைகூவேன் என்று சொல்லுகிறது. கர்மம் செய்ய ஒருவன் கைகூவேன் என்னும் பெருமையும் கீழ்குடையது. அதாவது குடும்பத்தை நான் உயர்த்துவேன் என்று எவன் ஒருவர் கை கொடுத்து அதற்கு முன்னி வருகிறாரோ, குடும்பத்தை தாங்கி பிடிப்பதற்கு யார் ஒருவர் முன் வருகிறாரோ அவரை கீழ்குடையது, அவருடைய வாழ்க்கை கீழ்குடையதாக அமையும், அவருடைய வீட்டை உலகம் போற்றும் என்கிற அந்த நிலையில் தான் அவருடைய வாழ்க்கை அமைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இவர் சாதாரண ஒரு வறுமை குடும்பத்தில் குடியில் பிறந்தவர் படிப்படியாக வளர்ந்து உயர்ந்து இன்றைக்கு வள்ளல். நாங்கள்லாம் எங்களுக்குலாம் இந்த திருக்குறள் வள்ளல் ஆகலாம். 7 வள்ளல்கள் கவிஞர் அழகாக சொல்லியிருக்கான். வள்ளல்கள் 7 பேர் உண்டு என்று அறிந்திருக்கிறேன், பார்த்ததில்லை. இப்பொழுது 8வது வள்ளலாக நடராஜன் அவர்களை பார்க்கிறேன் என்று எத்தனை லட்சம் செலவு பண்ணினாருன்னு சொன்னாங்க. அத்தனை லட்சமும் செலவு பண்ணியும் இன்னும் வருகிறவர்களுக்கெல்லாம் மாறி வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல உள்ளம் அடைத்தவர் என்பதை நாம் பார்க்கலாம். பெரும்பாலும் செல்வம் ஈட்டுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஈட்ட செல்வதற்கு பாதி இழப்பு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா வாங்கி போனவங்க சில இடங்களில் சில நேரங்களில் நான் நேர்மையான கைமாற்றி வாங்கி போனால் திருப்பி போக மாட்டாங்க. இதெல்லாம் நிறைய உண்டு. அவர் தான் முன்னாடி
அதையும் மீறி அவருடைய கொடைத்தன்மை மேலோங்கி நிற்கிறது என்பதை நாம் பார்க்க முடியாது. அடுக்கிய கோடி கரினும் குடிப்பிறந்தால் துன்புறுவ செய்தல் இல்லா. எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் சரி, துயரங்கள் வந்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொண்டு அவற்றை மேலும் 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 முன்னேறுகின்ற முயற்சியுடையதாக அவருடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை தான் பார்க்க முடிகிறது. அடுக்கிய கோடி கரினும் குடிப்பிறந்தால் துன்புறுவ செய்தல் இல்லா. இடுக்கன் படினும் இழிவந்த சரியா. கோடி கோடியா கட்டாலும் அந்த இழிவந்தது செய்வதில்லை, இடுக்கன் வந்த காலத்திலும் இழிவந்தது செய்வதில்லை. ஆனால் அந்த நிலையில உயர்ந்த ஒரு நிலையை அடைவதற்கு என்னென்ன எந்த வகையிலும் அவமானங்கள் நிறைய பெற்ற முடியும். அந்த அவமானங்களை தான் வெகுமானங்களாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில முன்னேற முடியாது. அப்பா அவர் முன்னேறி இருக்கார். நானும் நிறைய இடங்கள்ல நிறைய அவமானங்களை தாண்டியவன் தான். அது ஜாதினால இருக்கலாம், மதத்தினால இருக்கலாம், இனத்தினால இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய அந்த அவமானங்களை எல்லாம் தாங்கி வெகுமானங்களை மாற்றிக்கொண்டு தான் இந்த அளவுக்கு வர முடிகிறது. அவர் எவ்வளவோ அந்த மாதிரி அவமானங்களை தான் அவர் தாங்கி இருக்க முடியும். தாங்கித்தான் இந்த நிலைக்கு அவர் வந்திருக்க முடியும். அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில நண்பர்களை அடையாளம் காட்டுகிறார். அவருடைய முன்னுரையிலே சொல்லுகிறார். முதலில் அவர்கள் அடையாளம் காட்டுவது முருக அருணன் என்பவர். அவர் தான் இவரை வள்ளுவர் தோட்டத்துக்கு அழைத்து வந்தார். இரண்டாவது ஐயா மோகன்தாஸ் ஐயா அவர்களை நான் வானலாக கொடுக்கிறார்கள். அதாவது தகுதியான ஒருவரை தகுதியான அளவுக்கு எடுத்துக்காட்டி அற்புதமாக அவர் இல்லைன்னு சொன்னால் இவர் இல்லை என்கிற அளவுக்கு அவர் தான் நடராஜன் ஐயா அவர்களை படிக்க மேலும் படிக்க தூண்டி இன்றைக்கு 70வது வயதுல 1330 குரலை நினைச்சு பாருங்க. அவருடைய 70வது வயதுல தான் 1330 குரலையும் மனப்பாடம் செய்து அதுக்கு பிறகுதான் குரல் உலகிற்கு வருகிறார். இன்னைக்கு வயது 70. இந்த 10 ஆண்டுக்குள்ள அவர் செய்த சாதனை இத்தனை 3 நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இத்தனை சாதனைகளை நிகழ்ச்சி கொண்டிருக்கிற ஒரு 10 ஆண்டு காலத்துக்குள்ளதான் இவ்வளவு பெரிய சாதனை வந்து நீட்டிருக்கிறார்கள் என்பது நாம் நினைத்து பார்க்க முடிகிறது. அப்ப அந்த சாதனைக்குரிய 70வது வயதில் தான் திருக்குறள் முழுமையாக மனப்பாடம் செய்து அதுக்கு பிறகுதான் 2 பட்டங்கள் வாங்கியிருக்கிறார், பெற்றிருக்கிறார்கள். அவர் பட்டம் பெற்றிருக்கிறார் என்றால் அந்த முதுகலை பட்டம் பெறுகிற பொழுது என்னுடைய பங்கும் என்று போல் கொஞ்சம் ஒரு பகுதியில் கொஞ்சம் போல் இருக்கிறது. ஏன்னா அவருடைய தொல்காப்பிய இலக்கணம் படிக்கிற பொழுது கொஞ்சம் சிரமப்பட்டார்கள். இன்னும் சரியான நோட்ஸ் அதாவது அந்த குறிப்பு கிடைக்கல அப்படின்னு கற்றும்போது நான் என்னை படிக்க போகிறது என்னுடைய நோட்ஸ் பத்திரமா வச்சிருந்தேன். அதை அப்படியே அவருக்கு கொண்டு கொடுத்து ஒரு நாள் வீட்டுக்கு போய் அவருக்கு சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி நீங்க எது பண்ணாத பாடம் சொல்லல வழிமுறையே சொல்லிக் கொடுத்து அதுக்கு பிறகு அவர்களே அதை மேலும் மேலும் படித்து அந்த முதல் தரத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த இலக்கண பாட்டு இப்படி அதுபோல அவருடைய நூலை எழுதிய ஐயா பத்மநாபனை கோடி காட்டியிருக்கிறார். நூலை எழுதிய மாதிசி குப்பனையா அவர்களை கோடி காட்டியிருக்கிறார். மேடையில எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுத்தவர் அரங்கராசன் ஐயா அவர் மறக்காமல் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி அதுமாதிரி இந்த சுந்தர எல்லப்பனையா அவர்கள் இன்னும் ஒரு சில இவர்களை எல்லாம் நன்றியோடு பாராட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழிய இன்னதி கொண்டாலும் உயிர்வதை செய்நன்றி கொண்ட மறக்க என்பதை போல அந்த நன்றி மறவாத நல்ல தன்மையை அவர்கள் எடுத்துக்காட்டி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். ஒரு மூத்த இந்த நூலை இடம்பெற்று இருக்கிற ஐயா அவர்கள் இவ்வளவு நான் சொன்னேன். அவருடைய திருமகன்கள் 2 மகன்கள் தான். ஒருவர் பேரு கதிரவன் அங்க வந்துட்டாரு, இன்னொரு பேரு நக்கீரன். 2 பேருமே இங்க வந்திருக்காங்க. அவருடைய குடும்பம் பேரன் பேத்திகளும் வந்திருக்காங்க. இவரை பார்க்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. தந்தைக்கு விழா எடுக்கிற பொழுது கலைஞர்கள் வந்து அமர்ந்திருந்து அதை கண்டு கழிக்கிறார்கள் என்பது பேர் பெற்ற ஒரு நல்ல நிகழ்ச்சி. இவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள். ஒரு மூத்த கவிஞர் ஒருவர் வாழ்த்துகிறார். வையத்தீர் வாருங்கள், வாழ வழிகாட்டும் தெய்வ திருக்குறளை தேசமெல்லாம் மெய்வருத்தம் மாறாமல் சென்று பரப்பி மனித இனம் ஈரோங்க செய்வோம் இனம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழமையில் தோன்றி பின் ஏற்றம் மிக கண்டு வாழையென வாழ்கின்ற வள்ளலார் ஏழமென எந்தென்றும் ஓங்கி எழிலார் ஒரு பரப்பி நின்றென்று வாழ்க நிலைத்து வந்து ஒரு 96 வயதான ஒரு பெரியவர் பாராட்டியிருக்கிறார். அதுவே அவருக்கு போதுமான வாழ்க்கை. அதுக்கு பிறகு நாம் எல்லாம் வாழ்க்கையெல்லாம் அவர் ஒரு ஆள் தான் திருவாயினால் வாழ்க்கை இருக்கிறார். நாம் எல்லாம் வெறுவாயினால் வாழ்க்கை கொடுக்கணும். இன்னொரு கவிஞர் அழகாக சொல்லியிருக்கிறார். திறமையினால் முதுமையிலும் பட்டம் பெற்று தெளிதமிழ் குரலிருக்கும் நட்டம் சுட்டி விருது பல பெற்றவராய் உயர்ந்து நிற்கும் நடராசன் குரல் போல என்றும் வாழ்க. இந்த அவர் வாழ்க்கை இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அவருக்கு திருப்பி வள்ளுவர் கோட்டத்துக்கு எப்போ வந்தாரோ அப்பதான் வள்ளுவர் கோட்டமே வந்து இல்லமாக மாறி போச்சு. வள்ளுவர் கோட்டம்னா வந்து இல்லம். பார்ப்போக்கும் திருக்குறள் தித்திக்கும் வெள்ளம், பார்ப்போக்கும் திருக்குறள் தித்திக்கும் வெள்ளம், திருவள்ளுவர் கோட்டமே அவர் வாழும் இல்லம்
என்று இன்னொரு கவிஞர் அழகாக அதை அடையாளம் காட்டியிருக்கிறார். இந்த ஊர்ப்புறங்கள் நம்ம இன்னைக்கு அதிகமாக சந்திக்கிற இந்த சமூக நீதிங்கிறதெல்லாம் நம்ம வாயில தான் காத்தில கொட்டிட்டு தவிர ஒரு இடத்துலையும் சமூக நீதி இன்னும் நிலையாக கிடையவே கிடையாது. எங்க வேணாலும் சமூக நீதினு நான் பேசிட்டு இருந்தேன் தவிர நாட்டில் எங்கேயும் சமூக நீதி இல்லை. என்ன வேணாலும் சொல்றேன், எங்க வேணாலும் சொல்றேன். சமூக நீதி என்பது மறுக்கப்படுகிறது, இன்னைக்கு மறுக்கப்படுகிறது தான் வந்து பார்க்கணும். எத்தனை ஊர்களுக்கு கிராமங்கள்ல அந்த மயானத்துக்கு போது பாதை கிடையாது. தினந்தோறும் நீங்க தொலைக்காட்சியெல்லாம் பாக்குறீங்களா? பல ஊர்களுக்கு அந்த இறுதி யாத்திரை செல்வதற்கு கூட வழிபாதை கிடையாது, சரியான இடம் கிடையாது. இன்றைக்கும் கிராமப்புறங்கள் அந்த தொல்லைகள் இருக்குது. இன்னும் எத்தனை பேர் ரெட்ட கோலை வச்சிருக்காங்க எனக்கு தெரியுமான்னு தெரியல. இன்னைக்கு நீங்க தென் மாவட்டங்கள் கூட இன்னைக்கே ரெட்ட கோலைகள் இருக்கு. சமூக நீதிக்கெல்லாம் வெறும் வாய்ப்பாட்டு என்பதுதான். அப்புறம் இந்த அவருடைய மணக்காடுங்கிற கிராமத்துல அந்த மக்களுக்கான எரிமேடை இல்லாம இருந்திருக்கிறது. அந்த பொதுவாக எல்லோருக்கும் பயன்படுத்த வகையில் பொது எரிமேடை கட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த மயானத்துல மேடை அமைத்த முதல்களை எரிப்பதற்கான எரிமேடை அவருடைய சொந்த செலவில் அந்த ஊருக்காக பொதுவாக கட்டி கொடுத்திருக்கிறார் என்பதை மணக்காட்டு மக்களுக்கு பொதுவான எரிமேடை, பண புயலால் பாதித்த மக்களுக்கு பண உதவி, கணக்கின்றி குடும்பங்கள் பயன்படுத்த குடை உதவி, பணத்தோடு வாழ்ந்தவரை குரல் சொல்லி வாழ்த்துவோனே என்று அவருடைய வரலாற்று புகழை இந்த வார்த்தைகளால் அழகாக அலங்கரித்திருக்கிறார். இன்னொரு கவிஞர் சொல்கிறார், அதாவது கொடைக்கு வேகனை சொல்வார்கள், மயில் நடுங்கியதை கண்டு மயில் குளிரினால் வாடுகிறது என்று அதற்கு போர்வை போக்கினால் வேகம் என்று சொல்வார்கள். அதே போல இந்த நிலை வாடிய நிலை, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பதை போல வாடிய பயிரை கண்டபோது வாடிய உயிரை கண்டபோதும் வாடினார்கள். வாடிய உயிரை கண்டபோதெல்லாம் வாடி வாடி பதக்கியவர்கள் தான் ஞானிகளாக ஆனார்கள், அருளாளர்களாக ஆனார்கள். அந்த அருளாளர் வரிசையிலே இந்த நடராஜன் அவர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னா நீர், அதாவது புயல்னால வறட்சியினால பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த பாட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு அவரால் உதவ முடியுமோ அந்த அளவுக்கு உதவிகள் செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். உயரங்கள் எல்லாமும் உழைப்பே நல்க உணவளித்து வாழ்க்கையில் உள்ளத்தாலே மயிலாட்ட வேகன் போல் மனத்தால் வென்றார் மாமனிதர் நடராசர் மன்றம் ஆழ்வார் என்று ஒரு கருத்தை பாராட்டுகிறார். இந்த மடைமாற்ற விழா எங்க அம்மா நிறைய சுந்தரங்க இருக்காங்க. அதாவது திருக்குறளுக்கு நவராத்திரி, மார்கழி நோன்பு, சித்ரா பௌர்ணமி, சிவராத்திரி இவற்றையெல்லாம் நாம் சமயங்களில் கொண்டாடுகிறோம், மத விழாக்களாக கொண்டாடுகிறோம். அவையெல்லாம் மடைமாற்றம் செய்து அந்த சமய சாஸ்திரங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக திருக்குறளை பயன்படுத்தி விளையாட்டுகளில் கபடி, கோகோ அந்த விளையாட்டுகள்லாம் திருக்குறள் மூலமே நடத்தி காட்டியவர் அந்த பெருமைக்குரிய அவர்கள் இருக்கிறார்கள். அதே மடைமாற்று விழா யாத்திரையெல்லாம் திருக்குறள் வழியிலே மடைமாற்றி விடக்கூடிய விழா. மார்கழி நோன்புன்னு சொன்னால் அதை திருக்குறள் நோன்பு ஐயா அவர்கள் வழிகாட்டி மிகச் சிறப்பான வழிகள் தான் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இப்போ கூட நாம் அந்த மார்கழி மாதம் 30 நாளும் திருக்குறள் வழியே தான் ஆய்வு நூல்கள், தொய்வு நூல்கள், கருத்துரைகள் வழங்குதல் என்று இப்போதும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் மோகன்தாஸ் ஐயா அவர்கள். அது அப்படி அந்த மடைமாற்று விழா. அதே மாதிரி சித்ரா விழா போது சித்ரா பௌர்ணமின்னு சொன்னால் அந்த ஏப்ரல் 14 சொல்வது புறவு திருவிழா, சித்திரை திருநாள் தான் அது ஒரு விழா. இரவு நவராத்திரி என்பது போல நவராத்திரி காலங்களிலே 9 நாளும் திருக்குறளை பாடி விழா எடுத்தார். மார்கழி மாதம் 30 நாளும் தெருக்களிலே திருக்குறளை பாடி குழந்தைகளை அழைத்து கொண்டு திருக்குறளை பாடி தெருத்துருவாக வருவது. அந்த மாதிரி மடைமாற்று விழாக்கள்லாம் நிறைய செய்திருக்கிறார். முடியாத பட்சத்துல வீட்டில் அந்த திருக்குறள் வரி நாடாவை பதிவு செய்து எல்லோரும் கேட்கிற வகையில் செய்து கொண்டிருந்தார் என்ற செய்தியெல்லாம் கிடைக்கிறது. அது மாதிரி திருவள்ளுவர் சிலை வைத்திருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம். நம்ம எல்லாம் அறிவோம், கம்பன் சடை புகழலை 100 பாடல்களுக்கு ஒரு பாடல்ல சடை புகழலை பாடியிருந்தார். அது எப்படி நீங்க முழுவதும் நாஸ்தியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு மீது ஒரு குற்றச்சாட்டு. உடனே அவர் என்ன சொன்னா அதை அப்படியே மாற்றி 1000க்கு ஒருவருக்கு ஒரு 100க்கு ஒருவர் இல்லை 1000க்கு ஒருவருக்கு மாற்றினாராம். ஆனா இங்க சொல்லாம ஒரு கவிஞர் சொல்கிறார், கோடியில் ஒருவனவன் குணத்துண்டால் விளங்குவதால் பாடி நின்றால் படுவர்கள் இவர் புகழை என்னாலும். இவர் கோடியில் ஒருவர் என்று அழகாக சொல்லி இருக்கிறார் ஒரு கவிஞர். நாங்க இருக்கிற கவிஞர் தான் சொல்றேன், வேற கவிஞர் இல்லை. நான் சொல்லக்கூடிய கவிஞர் தான், இருக்கிற கவிஞர் தான். ஒரு வீடு அவர் நினைவு இருக்க இல்லையே தெரியல. அது இந்த இப்படி அவர் இவர் கவிஞர் சொல்லியிருக்கிறார், கோடியில் ஒருவர் என குணத்துண்டாய் விளங்குவதால் பாடி நின்றால் பாவலர்கள்
இவர் புகழை எல்லாரும் பாடிவிட்டார்கள். அவர் நன்றியுடன் ஒரு கவிஞர் சொல்கிறார், கனிமொழி இதழாசிரியர் முருகுவின் கருத்தேற்றம், குரல் தூதர் குரல் முரசு ஆட்சி குப்பம் நட்படைந்தார். கனிமொழி இதழாசிரியர் முருகுவின் கருத்தேற்றார், மையம் வெளியிடும் நாடு மண்டுவம் இதழ் பொறுப்பினர் என்று அவருடைய குறிப்புகள் எல்லாம் தருகிறார் ஒரு கவிஞர் என்று பார்த்தோம். மணக்காடு கண்ட பொன்மனை செம்மல் நிலத்தை உழுதார், மனத்தையும் உழுதார், குரலை விதைத்தார், சால்வு அறுவடை. நிலத்தை உழுதார், மனத்தை உழுதார், குரலை விதைத்தார், அறுவடை சால்வு அறுவடை என்று அருமையாக இந்த திருக்குறளை மனங்களிலெல்லாம் விதைத்து பரப்புகின்ற அற்புத கவிதையை ஒருவர் தருகிறார். இன்னொருவர் சொல்கிறார், வள்ளுவர் மீண்டும் வன்புவி வந்தால், மீண்டும் வள்ளுவரின் ஒருவர் வந்தால் தெள்ளிய மனத்துடன் தேடுவார் இவரை, அவருக்கு துணையாக இவரைத்தான் தேடி ஏற்றுக்கொள்வார் என்று இன்னொரு கவிஞர் பாடுகிறார். குரல் வழியில் நடைபோடும் குன்றே நடராசன் அறம்போற்றும் திருக்குறளை அடியொற்றி வாழ்கின்றார் என்று ஒரு கவிஞர். கடையேழு வள்ளல்களை சொன்னாங்க, கடையேழு வள்ளல்களை அறிந்தேன் பார்த்ததில்லை, 7 சீர் திருக்குறளுக்கு வள்ளல்களை கண்டேன், பசி ஏற்படின் 10 பறந்து போகும் என்பார், பசியனின் பறந்து கை நீட்டுவார் நடராசன். பசி வந்துட்டா 10 மறந்து போகும், அந்த 10ஐயும் போக்குவதற்கு எந்த அளவுக்கு அவர் உதவ வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர் எல்லா வசதிகளும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கணும். இப்படி பல நிலைகளில் ஒரு கவிஞர் சொல்கிறார், அந்த கவிஞரை போட்டு இல்லை, அன்பு மனம் ஆக்க நிலை மனிதநேய உறவு, பண்பு மலர் பாசமலர் ஏங்கி வரும் இதயம், கனிவு தரும் புன்னகையில் காட்சி தரும் அழகு, பணிவுடைமை துணிவுடைமை களங்கமில்லா நெஞ்சம், இத்தனைக்கும் சொந்தக்காரர் திருக்குறள் நடராசன் என்று கவிஞர். இப்படி பல நிலைகளில் பல சிந்தனைகளை நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல கவிதைகளை இந்த கவிஞர்கள் படிக்க தந்திருக்கிறார்கள், வாழ்த்தி இருக்கிறார்கள், போற்றி இருக்கிறார்கள், புகழ்ந்து இருக்கிறார்கள், பாராட்டி இருக்கிறார்கள். அவர்கள் மகிழ்வதோடு இவர்களையும் மகிழ்வித்து இருக்கிறார்கள். ஆக இந்த சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் அதை முதலே சொன்ன திறனாய்வு இல்லை நயம் பாராட்டத்தின் முறையில் சில கவிஞர்களுடைய சிந்தனைகளை எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் தான் இந்த நிலை இருந்தது என்பதை உங்களோடு சொல்லி இந்த வாய்ப்பு அளித்த எனக்கு இந்த வேலையில் இருக்கின்ற பெருமக்கள் சார்பாகவும் ஒய்எம்சி பட்டுமன்றத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அருமையான ஜனநாயக இந்த கூட்டம் இந்த அரங்கிலே சரியாக 8 மணிக்கு முடிக்க வேண்டும். அது எங்களுக்கு ஒரு நிர்பந்தம். அதற்கேற்றவாறு உபரி செடியெல்லாம் ஆய்வுரை என்று சொன்னால் மிக அற்புதம்.